துர்கா தேவி எனக்கு துணையா இருக்கான்னு நம்பினேன். அந்த நம்பிக்கை இப்ப போயிடுச்சு. அந்த ஈஸ்வரனால இப்ப என் அப்பாவும் எனக்கு தூரம் ஆயிட்டாரு. நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் எல்லாம் வரும் சின்னி. சாக்ஷாத் அந்த அம்மன் தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. என்ன சமாதானப்படுத்ததானே நீ இப்படி எல்லாம் சொல்ற? அம்மன் பிரத்யக்ஷம் ஆவறது உண்மை. இந்த தாயத்தை வாங்கிக்கோ. சாக்ஷாத் அந்த அம்மன் தான் இந்த தாயத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் இது விரட்டி அடிச்சிடும். நான் ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரேன், நீயும் அதே மாதிரி சொல்லு. என்ன எப்படியெல்லாம் பேசியிருப்ப? நான் ஒரு ஏமாத்து சாமி, சனீஸ்வரம் பேரை சொல்லி ஜனங்களை ஏமாத்துற பாவின்னு சண்டிபுரத்து மக்களுக்கு உண்மை தெரிஞ்சா உன்னை கல்லால் அடிச்சே கொன்னுடுவாங்கன்னு சொன்னியே ருத்ரையா. பொம்பளை ஆசையெல்லாம் எனக்கு இல்லடா. எங்க நீ சின்னிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வாழ்க்கையை கெடுத்துடுவியோன்னு நான் கொஞ்சம் பயந்தேன், அவ்வளவுதான். சின்னி நான் நெருப்பு, கெட்ட பார்வையெல்லாம் பார்க்காத, எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் உன் நெஞ்சு. அப்படின்னா உனக்கும் சின்னிக்கும் கல்யாணங்கிறது அந்த சனீஸ்வரனோட ஆசை. அப்படின்னா உனக்குள்ள சனீஸ்வரம் வர்றது உண்மையா பொய்யா? டேய் ஈஸ்வரா, இந்த வயசானவங்களுக்கெல்லாம் உடம்புல சக்தி வர்றதுக்கு எங்கேயோ ஏதோ மருந்து விற்கிறாங்களாமேடா. டே 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 எனக்கும் அந்த மருந்து வாங்கி கொடுறா. மறுபடியும் கல்யாண ஆசை வந்துருச்சு ருத்ரையாவுக்கு. பாதாம் முந்திரி பருப்பெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உன் இஷ்டத்துக்கு சாப்பிடு. கல்யாண மாப்பிள்ள தெம்பா இருக்கணும்ல. நாம இந்த ஊருக்கு புதுசுங்கிறதுனால நமக்கு சரியா வழி தெரியாது. நம்ம சின்னியை எங்க கொண்டு போய் வச்சிருப்போம் நினைப்பாங்க. உனக்கு என்னமா தெரியும்? அந்த பரிசல்காரன் சொன்ன மாதிரி இது ஒண்ணு காந்தி காலம் இல்ல. ஏதாவது ஒண்ணுனா நம்மள பணமாக்கிடுவாங்க. தேவி, தேவி கொஞ்சம் நெல்லு. சத்திரத்துல இருக்காம இங்கேயே வந்த உன்னை யார் வர சொன்னா சின்னி? உங்க ஊர்க்காரங்க யாராவது பார்த்தா எங்க நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதான் ஓடி வந்துட்டேன். உண்மையை நம்புனா எந்த ஆபத்தும் வராது. காந்தி சொன்ன வழியே கடைபிடி. சத்தியமேவே ஜெயத்தே. தைரியமாரு. நீங்க எனக்கு அப்பாவா இருந்து தேவி எனக்கு அக்காவா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ போய் அந்த சத்திரத்துல தைரியமா இரு. நானும் தேவியும் போய் பார்வதி உடனே இங்க கூட்டிட்டு வந்துடுறோம். கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரங்க எல்லாம் வந்து வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. சின்னி இன்னும் வீடு வந்து சேரல. எவன் கூட எங்க போனாலோ என்னவோ. இந்த ஊர்லயே பிறந்தவ வேற எங்கேயும் போறதுக்கு பயப்படுவா. சதாசிவன் தைரியம் கொடுத்து சின்னிய இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்ட வச்சிருந்தா. இங்க பாருங்க, சின்னி மேல எங்களுக்கு பாசம் இருக்கு. 3 பேரும் சேர்ந்து போனீங்கல்ல, இப்ப 2 பேரும் வர்றீங்க. சின்னி எங்க? என்ன பாலையா இது? சின்னி எங்க போயிருக்கான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கே ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. பார்வதிக்கு கண்ணு வந்தா போதுமே நாங்க இருக்கிறோம். பொய் சொல்றதுக்கு எனக்கும் தெரியும். ராத்திரி ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே. ரொம்ப குளிரா இருக்கு, ஏதாவது ஒண்ணு செய்யணும் நாங்க சின்னி கிட்ட சொன்னோம். வா பார்வதி, நமக்கு லேட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் லேட்டா போனா பைரவி பாபா நம்மள கோவிச்சு பாரு. சீக்கிரம் வா. உனக்கு தைரியம் இருந்தா கூட்டிட்டு போ பார்க்கலாம். சின்னிக்கும் ருத்ரையாவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அத நீங்க நிறுத்த பாக்குறீங்க. அதான் மீன் பிடிக்க போயிருக்கான்னு சொல்றேன்ல. மீன் பிடிக்க போனாலா இல்ல இந்த ஊரை விட்டு அனுப்பிட்டீங்களா? அந்த ஈஸ்வரனோட ஆளுங்களை வர வைக்கிறேன். டேய் வீரையா, சின்னிய கடத்திட்டாங்க, வாங்க. ஏ வீரையா. நான் நம்புற அந்த அம்மன் மேல சத்தியம், சின்னி மீன் பிடிக்க தான் போயிருக்கா. வா பார்வதி, துணி மாத்திட்டு போயிடுறோம். ஆசிரமத்துக்கு சின்னி வேலை செய்ய வருவா. அங்க நீங்க அவ மனச மாத்த பாத்தீங்கன்னா கொன்னுடுவேன். அம்மா அம்மா, அப்பாவுக்கு நல்ல புத்தி வந்துருச்சுமா. இந்த புத்தி இப்படியே இருந்தா நமக்கு 9 கோவிலோட தரிசனமும் கிடைச்சிடும். அப்பா தைரியமா சின்னிய கோணிக்குள்ள வச்சு யாருக்கும் தெரியாம நதிக்கரைய தாண்ட வச்சுட்டாரு. எப்படியோ ருத்ரையாவுக்கும் சின்னிக்கும் கல்யாணம் நின்ன மாதிரிதான். ஏங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சீங்க? அவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம இந்த ஊரை தாண்ட முடியாது. ஏதாவது பிரச்சனைனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போலீஸ்காரங்க பிரஸ்காரங்க எல்லாம் வருவாங்க. அதுக்கும் மேல அம்மன் நம்ம கூட இருக்காங்கம்மா. நீ எதுக்காக கவலைப்படுற? கொஞ்சம் வாய மூடுறியா? இத புடி. இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது. சின்னி வாழ்க்கை நாசமாயிடுன்னு எதோ சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி சின்னிக்கு உதவி பண்ண வச்ச. நமக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடலாங்க. அவ அந்த ஆசிரமத்துல தானே வேலை பாக்குறா. அவளா தானா போய் அங்க தங்கிக்கிட்டான்னு சொல்லிடலாம். ஏமா நீயும் அப்பா மாதிரியே பேசுற? பாவம் அந்த சின்னியோட நிலைமை என்ன? ஆனா அந்த ஈஸ்வரன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சனீஸ்வரன் பேரை சொல்லி மயக்கி வச்சிருக்கான்.
இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவன் சொல்றதுதான் பகவத்கீதை. அவன் தான் சாமி. அவன் முன்னாடி என்ன நல்லது செஞ்சாலும் மதிப்பு இந்த இருக்காது. ஊர் சவகாசமே வேண்டாம். சத்திரத்துக்கு போன உடனே சின்னியை திருப்பி அனுப்பிச்சு வச்சிடலாம். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாமளே என் பிரச்சனையில போய் மாட்டணும். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ப்பா. நீங்க சின்னியை திருப்பி அனுப்ப கூடாது. அவளோட வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் நமக்கு தான் வந்து சேரும். பாவம் புண்ணியம் கத்திரிக்காங்கிற கதையெல்லாம் பேசாத. பாவ கூட நிறையணுங்கிற அது நிறைய 100 வருஷம் ஆகும். அப்பா, சின்னியை இங்க இருந்து எப்படியாவது துர்காபுரத்துக்கு அனுப்பிடலாம். அந்த ஈஸ்வரனோட பாவ கூட நிறைஞ்சிருச்சு. அதனாலதான் சின்னி ஊரை விட்டு வந்திருக்கா. அப்படின்னா உங்க அம்மாவுக்கு பார்வை வர்றது உனக்கு முக்கியம் இல்லையா? இத பாரு தேவி, அந்த சின்னிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா நமக்கு தான் ஆபத்து வரும். முதல்ல நம்ம கதை, அதுக்கப்புறமா தான் மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும். இதெல்லாம் உனக்கு புரியலையா? நீயே உங்க அம்மாவுக்கு எதிரியாக போறியா? எல்லாத்தையும் அம்மன் கிட்ட சொல்லிருக்கேன். இது எல்லாம் அம்மனோட விருப்பம். நம்ம நல்ல காரியம் தான் செஞ்சிருக்கோம். நமக்கு எந்த கஷ்டமும் வராதுப்பா. தரித்திரம் பிடிச்சவங்க போயிட்டாங்க. எனக்கே உபதேசம் பண்ண வர்றாங்க. என் முடி என்னமோ நரைச்சுதான் போச்சு. ஆனா அவனுக்கு பாதி முடியே இல்லையே. சதாசிவ ஐயா, நீ இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கியா?